டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. காலையில் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டில் வந்து எல்லாருமே இனிமேல் கம்பல்சரியாக அதை கொண்டு வந்தால் மட்டுமே ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இருக்கும். எதனால் நமக்கு இந்த 28-30 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு பீரியட்ஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்தை முதல்ல கண்டுபிடிங்க. இந்த சங்க முதிரையை பண்ண என்ன ஆகும்னா பாடியில் பிளட் ஃப்ளோ அதிகமாகும். ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சாதாரணமாக ஒரு மாதத்திற்கு 28 நாள் இல்லைன்னா 30 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது அப்படின்னா, மாதவிடாய் வருது அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். சில நேரங்களில் கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை நாம் ட்ராவலிங்கில் நமக்கு பாடியோட டெம்பரேச்சர் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காரணமாக இருக்கலாம். இது வந்து பொதுவான ஒரு ரீசனில் 3 நாள் முன்னாடி 3 நாள் பின்னாடி இல்லை 4 நாள் பின்னாடி, சில சமயத்தில் ஒரு வாரம் முன்னாடி பின்னாடி வர்றது அப்படிங்கிறது சகஜமாக இருக்கலாம். ஆனால் எப்போவுமே முன்னாடி வந்துட்டுருக்கு, இல்லைன்னா ரொம்ப லேட்டாக வருது, சில சமயம் வராமையே இருக்குது, 2 மாதத்துக்கு வரமாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா தயவு செய்து உடனே நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு லேடி மகப்பேறு மருத்துவர் யாருக்கிட்டையாவது போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, அது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு கன்சல்டேஷன். அதுக்கப்புறமா உடம்பில் என்ன ப்ராப்ளத்தினால இது வருது அப்படின்னு பார்க்கலாம். சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் வர்றது இர்ரெகுலராக இருக்கும். சில பேருக்கு வயிற்றில் நீர் கட்டி அது இருந்ததுனாலும் பிரச்சனைகள் வரலாம். அதாவது ஒரு பாலிசிஸ்டிக் ஒரு சிஸ்ட் இருக்கும், அந்த இதில் வந்துட்டு ஓவரியில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்ட் இருக்கும். சில சமயத்தில் சாக்லேட் சிஸ்ட் இருக்கும், சில சமயத்தில் ஃபைப்ராய்டு இருக்கும். இது எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத ஒரு பக்கம் நம்ம ஆராய்ச்சிக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் கூட வந்துடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அதை பார்க்கலாம். நம்ம இது அதாவது ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளுடைய எக்ஸசைஸ் இல்லாதது, உடம்பில் வந்து நம்ம வந்து மூமெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து படிக்கணும்னு நிறைய டைம் வந்து லேப்டாப் முன்னாடி உட்காடுறாங்க, நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. அதனால் இந்த பாடி மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது. நாங்களாம் முன்னாடியெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு நடந்தெல்லாம் போனோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிராஃபிக்கில் நடந்தெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கொஞ்சமாவது ஒரு கேம்ஸ்லேயோ அல்லது ஏதாவது எக்ஸசைஸ்லேயோ, இல்லை காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டில் வந்து எல்லாருமே இனிமேல் கம்பல்சரியாக அதை கொண்டு வந்தால் மட்டுமே ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது வசதிகள் வர வர ஆரோக்கியம் கம்மியாயிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது உங்களுக்கு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் வந்து இடம் இருக்குது உங்களுக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே நாங்கள் இவ்வளோ வசதியாக உங்களுக்கு 3 BHK 2 BHK கட்டித்தரோம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன காரணம்? முன்னாடியெல்லாம் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, நல்ல காற்றோட்டமான ஒரு இடம் இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இடம் இருக்குங்கிறது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? நோய்கள் அதிகமாக பெருகிட்டு இருக்கு ஒன்று, இன்னொன்று ஹாஸ்பிட்டல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதே மாதிரி நானும் சில அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கேட்கும்போது, இந்த ஆப்ரேஷனை இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம், இந்த சர்ஜரியை இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம், இப்போ நிறைய ஃபெசிலிட்டி வந்துடுச்சு, இதெல்லாம் ஓகே தாங்க. வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வந்த உடனே அதுக்கு சயின்டிஃபிக்காக நமக்கு சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுச்சு, ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறீங்களா? கால் வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கை வலி வராமல் இருக்கிறதுக்கு, ஷோல்டர் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் வராமல் இருக்கிறதுக்கு, பேக் பெயின் அதுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செய்து பெண்கள் கொஞ்சமாவது உங்கள் உடம்பை நீங்கள் டெய்லி நீங்கள் வேலை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ஒர்க்கு, அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க்லேருந்து வெளியில் வந்து பண்ணுறது தான் ஒர்க் அவுட். நம்ம உடம்புக்கு நாம் ஏதாவது ஒரு அசைவுகள், அதாவது ஒரு ப்ரீத்திங்கோட, ஒரு ரிதமேட்டிக் ப்ரீத்திங்கோட ஒரு அசைவுகள் நம்ம கொடுத்தே ஆகணும். காலையில் எந்திரிச்சு சமைச்சு குழந்தைங்களை அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறது, திருப்பி வர்றது, இதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் கொஞ்சமாவது டைமை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த நேர நிர்வாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம். உங்கள் உடம்புக்காக செலவு பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அரை மணி நேரம் செலவு பண்ண முடியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நாம் அதிக நேரம் ஹாஸ்பிட்டல்லையோ, சர்ஜரிலையோ, வலியிலையோ, மாத்திரையிலையோ நம்ம பணத்தையும் உடம்பையும் இழக்க வேணாங்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன்.
ஒரு 40 நிமிஷம் நம்ம உடம்புக்காக செலவு பண்ணுங்கள். பிசிஓடி வந்திருக்கிற பெண்களுக்கு முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு தைராய்டா இல்லது சிஸ்டா இல்லைன்னா ஃபைப்ராய்டா என்ன இருக்குது, எதனால் நமக்கு இந்த 28-30 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு பீரியட்ஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்தை முதல்ல கண்டுபிடிங்க. சில சமயம் எதுவுமே இருக்காது, தைராய்டு இருக்காது, ஃபைப்ராய்டு ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் வராமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் ஃப்ளோ, பாடியில் இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிளட் சர்க்குலேஷன். இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, உடம்பு வந்து ரொம்ப ஒபிஸாக இருக்கும். ஒபிஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னா பீரியட்ஸ் வர்றது தள்ளி போகும். இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நிறைய பிராணாயாமா பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்கார், அது வந்து ரொம்பவே ஹெட் டு டோ, அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் ரீஜெனரேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறது சூரிய நமஸ்காரம். அதுக்கப்புறம் சில ஆசனங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். இன்றைக்கி நான் முத்ரா சொல்லித்தரேன். அதாவது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு கேபில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. கேபில் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும், 3 பேர் 4 பேர் உட்காந்துட்டு போகும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் கேப் இருக்குது, அப்போ பண்ணுறீங்க. இல்லை சில சமயம் சிட்டியை விட்டு வெளியில் போகிறீங்க காரில், அந்த மாதிரி ட்ராவலிங் டயத்துலையும் ஆஃபீஸில் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும்போதும் ரிலாக்ஸ் பண்ணும்போதும், இல்லை வீட்லேயே எக்ஸசைஸ் என்னால் யோகா பண்ண முடியல ஆனால் ரிலாக்ஸ்டாக என்னால் ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியும் அப்படிங்கும்பொழுது இந்த முத்ராவை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதாவது நம்மளுடைய வஜைனாவுக்கு யோனி அப்படின்னு பேருண்டு. முத்திரைகள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த பர்டிகுலர் முத்திரை பண்ணும்போது, நம்ம இப்போ முத்திரை பண்ணால் அது வந்துருமா அப்படின்னா, முத்திரை ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முத்திரை பண்ணிவிட்டு அதே சமயத்தில் உடம்புக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ ரெண்டுக்குமே பலன் இருக்கும். இன்றைக்கி நாம் 2 முத்திரை பார்க்க போகிறோம். அதாவது சங்க முத்திரை ஒன்று, யோனி முத்திரை ஒன்று. யோனி அப்படிங்கிறது வஜைனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அங்கிருந்து அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணி அந்த பாத்தை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கான முத்திரை இது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகளை இருக்கல, கைகளை அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த 2 ஆட்காட்டி விரலையும் நீங்கள் இப்படி ஒன்றுக்கொன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கை விரல் இருக்கு இல்லையா, அதை இப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ கைகளை இப்படி முதல்ல நமஸ்காரம் சொல்கிற மாதிரி, வணக்கம் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 3 விரல்களை மட்டும் மடிச்சுக்கோங்க. அதாவது சுண்டு விரல், உங்களுடைய மோதிர விரல், நடுவிரல், இந்த 3த்தையும் மடிச்சுக்கோங்க. இந்த 2 ஆட்காட்டி விரலையும் ஒன்றுக்கொன்று இருக்கணும். இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்று டச் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கான இந்த பாத்து இதுதான் யோனின்னு பேர், இந்த வஜைனா. இந்த முத்திரையை வந்து நீங்கள் டெய்லி உங்களுடைய தொப்புளுக்கு நேராக வச்சுக்கணும். உங்களுடைய தொப்புளுக்கு நேராக இதை வச்சுக்கிட்டு கைகளை அப்படி வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். இந்த கட்டை விரலையும் இந்த ஆட்காட்டி விரலுக்கும் சின்ன ப்ரெஷர் ஒன்று கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த 3 விரலை இப்படி மூடிக்கணும். இதுக்கு பேர் யோனி முத்திரைன்னு பேர். கண்களை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்ச நாள் நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படி உட்கார முடியும்னா உட்காருங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு 1லேருந்து 3 நிமிஷம், அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது உட்கார்றதுக்கு பழகுங்க. அப்புறம் ஒரு 3 நிமிஷம், அப்புறம் ஒரு 5. இப்போ ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 5 நிமிஷங்கிறது நமக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இல்லையா. 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறோன்னா அப்படி வச்சுட்டு கண்களை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா போதும். இந்த முதிரை அழுத்தப்பட நம்ம உடம்புங்கிறது ஒரு ஃபிசிக்கல் பாடி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது சூக்ஷ்ம பாடி. அதாவது ஃபிசிக்கல் அண்ட் ஆஸ்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். வெளியில் தொட்டு உணரக்கூடியது இந்த பரு உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஃபிசிக்கல் பாடி. உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம் அண்ட் சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரத்தில் ஒரு சில விஷயங்களை இப்படி பண்ணும்போது சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள ஒரு விதமான சேஞ்ச் ஏற்படுது. ஸ்தூல சரீரமான பரு உடம்பு, அதாவது வெளிப்புற உடம்பில் நீங்கள் உங்களோட கைகளால் இந்த யோனி முத்ரா பண்ணும்பொழுது சூக்ஷ்ம உடம்பான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் உருவாகுது. ஸோ இந்த ப்ரெஷரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் தொடர்ந்து இதை முத்ராவை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிளட் ஃப்ளோ வருது சரியாகும், உங்களுடைய அந்த ப்ராப்ளம் சரியாகும். அடுத்தது நீங்கள் சங்க முத்ரா, அதாவது எப்படின்னா கைகளை அப்படி வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலால் இந்த கைகளை அப்படி மூடிக்கோங்க. இப்போ இப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு பாரு சங்க முத்திரைன்னு பேர். இந்த சங்க முத்திரையை நீங்கள் டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்த உடனேயே பெட்டில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது நம்ம அந்த பால்கனியில் அந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு நல்லா மூச்சை இழுத்து விடணும். அதே மாதிரி இதை மடியில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மடியில் வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த சங்க முத்திரையை பண்ண என்ன ஆகும்னா பாடியில் பிளட் ஃப்ளோ அதிகமாகும். ஸோ இந்த
யோனி முதிரைன்னு சொல்லக்கூடிய இந்த முதிரையும் சங்க முதிரைன்னு சொல்லக்கூடிய இந்த முதிரையும் நீங்கள் தினமும் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டு அதே சமயத்தில் சூரிய நமஸ்கார், அதே மாதிரி கொழுப்பு பொருளை அதாவது ஆயில் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் குறைக்கணும். நான்வெஜ் சாப்பிடும்போது அதில் ஆயில் போட்டு ஃப்ரையிங் ஐட்டம்ஸை குறைச்சிக்கோங்க. ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க. கார்ப்ஸ் கம்மி பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்கள். நிறைய வாக் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய blood flow ஆனது அதிகரிக்கும். இந்த பிளட் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம்ல, ரத்த ஓட்டம், அது அதிகரிக்கும் போது பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். இது மாதிரி ஒரு 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 சரியாக ஒரு மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு நீங்கள் தினமும் ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுனீங்கன்னா நிச்சயமாக இதிலிருந்து உங்களுக்கு விடுபடலாம். என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிமுறை என்னங்கிறத சரியாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயம் அதுக்கான பலன் வந்தே தீரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.